ஒரு மனுஷனை காலி பண்ணணும் அப்படின்னா, அவன் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா போதும். அவன் இத்தனை ஆண்டு காலம் சேர்த்து வச்ச எல்லா பேரு, புகழ் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். அது உண்மைய நிரூபிச்சு வெளிவர்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா, முதல்ல ஒரு அக்யூசேஷன் அவன் மேல போட்டா அது முடிஞ்சது தான். பேர் காலியானது தான். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றோம், நிரூபிக்கிறோம், வெளியே வர்றோம்னாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு அவங்கள காலி பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த பாலியல் குற்றச்சாட்டு உலகெங்கிலுமே அது ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, வீடுகள்லையும் சரி, எங்கே வேணாலுமே அது உடனே ஒருத்தனை காலி பண்ணணும். ஒன்றும் இல்லை, நிலத்தகராறுன்னா அவன் என்னை பாலியல் ரீதியாக என்னை துன்புறுத்தினான்னு ஒரு கேஸ் கொடுத்தா முடிஞ்சது கதை. இது உண்மையிலே நடக்கிற விஷயங்களில் கொடுக்கும்பொழுது அது பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நிறைய கேஸ் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் கேஸ் கொடுத்து பாலியல் புகாருக்கு உள்ளானவங்களை தூக்கி ஜெயிலையும் வச்சுருக்காங்க. அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பொய் பாலியல் குற்றச்சாட்டுகள் உலகெங்கிலுமே நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் பாதிக்கப்பட்டவன் அதோட கிளம்பி போனவன் தான். இது உதாரணமாக ஹண்ட்டுன்னு ஒரு ஃபிலிம் ஒரு ஒரு குட்டி பொண்ணு சும்மா ஒரு போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை அந்த வாத்தியார் மேலே சொல்லிடும். அதன் பிறகு அவன் கெரியரே காலி ஆகிடும். அதுக்கப்புறமும் அவன் திரும்ப வரும்போது திரும்பவும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவன் மேலே போடும்போது அவனை இன்னமும் காலி பண்ணுவானுங்க. அந்த மாதிரியான ஃபிலிம் அது எப்பயுமே இந்த மாதிரியான போலி குற்றச்சாட்டு வரும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வரும். இது ஒரு உண்மையான ஒரு பாலியல் குற்றச்சாட்டுன்னு நினச்சி எல்லாருமே அந்த வாதியாரை பயங்கரமாக திட்டிருப்பாங்க. இது என்னென்னா, தேனி ஆண்டிப்பட்டி நரியூத்து கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ ஆனால் அந்த வாதியார் எப்படி அதுலேருந்து மீண்டார் அப்படின்றது தான் இந்த செய்தி. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நான் ஜாக்கி சேகர், கதைப்போமா சேனலுக்காக. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நரியூத்து ஊராட்சி, அதில் ஒரு ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒன்று இருக்குது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒன்று இருக்குது. அதில் 2012 கோகிலப்பாண்டியன் அப்படின்ற ஒரு ஆசிரியர், கணித ஆசிரியர் சேர்றார். இதில் என்ன ஆகுதுன்னா, அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை அவங்க கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் பேர் என்னென்னா வனிதா, ராமலட்சுமி அப்படின்ற 2 ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கோகிலப்பாண்டியன் மீது எங்கள் மீது பாலியல் ரீதியான துன்புறுத்தலை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் இந்த புகாரை கொடுத்ததுமே என்னாச்சுன்னா, பள்ளியினுடைய முதல்வர் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாரு, அதை டிஇஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறார். மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த புகாரை ஃபாலோ அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிஇஓ ஆமாம் மொக்கதூரன்றவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு 2016 அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது திடுப்புன்னு ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சாட்சியங்கள்லாம் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம கணித ஆசிரியர் கோகிலப்பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழக்கு தொடர்றார். எங்கன்னா மதுரை கிளை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் ஒரு வழக்கு தொடர்றாரு. என்னென்னா, இந்த மாதிரி என் மீது போலி பாலியல் புகாரை கொடுத்துருக்காங்க, இதை கண்டிப்பாக விசாரிக்கணும், நான் நிரபராதி அப்படின்னு அவர் ஒரு வழக்கு தொடர்றாரு. வழக்கு தொடர்ந்ததுமே விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியை வச்சு இது என்னாச்சுப்பா, இது உண்மை நிலவரம் என்னன்னுப்பா விசாரிங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும்போது தான் உடன்படி புரிந்த ஆசிரியர்கள் வனிதா, அந்த ராமலட்சுமி 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவர் மேலே இந்த பணியில் நடக்கிறப்ப சண்டை இருக்கல, வேலை பார்க்கும்போது ஏதாவது ஒரு கருத்து மோதல் ஏதோ ஒன்று வரும்ல, அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாலியல் புகாரை ஒரு ஆயுதமாக எடுத்திருக்காங்க. எடுத்து அவரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் அந்த விசாகா கமிட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, நந்தினி ஒரு சத்துணவு அமைப்பாளரையும் சேர்த்து அவங்க மூலமாக புகாரை கொடுக்க வச்சு இவங்களும் ஆமான்னு சொல்லி கையெழுத்து போட வச்சு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது விசாகா கமிட்டி இதை தெரிவிச்சிருச்சு. இது 2020 இந்த கமிட்டி இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிடுச்சு. இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, மாவட்ட நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வழக்கு தொடர்றாரு. இந்த மாதிரி நான் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன், என்னை திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, என் மேலே பாலியல் புகாரையும் கொடுத்துருக்காங்க, ஆனால் விசாகா கமிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, தயவுசெய்து எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்தார். நேற்று அதற்கான வழக்கு விவரங்களில் முக்கியமாக அந்த உடன்படி புரிந்த 2 ஆசிரியர்கள் இருந்தாங்களே, ஆசிரியைகள் வனிதா அண்டு ராமலட்சுமி, இவங்க 2 பேருமே
ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுவும் எத்தனை நாள்னா 3 வருஷம். 3 வருஷம் ஜெயில் தண்டனை. அது மட்டும் கிடையாது, டிஓ இருக்கார்ல, இந்த புகாரை எடுத்து ஒரு போலி விஷயமா அதை வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ணார் இல்லையா, அவருக்கும் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. மொக்கதுரை அவருக்கும் 3 வருஷம். இதில் வந்து நிறைய ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதில் மாட்டியிருக்காங்க. சில பேருக்கு 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஆசிரியர் கோகிலபாண்டியனுக்கு என்ன பண்ணுறாங்க, 50,000 இழப்பீடு வழங்கணுன்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நாட்கள் எல்லாமே பணிக்காலமாக கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் முழு சம்பளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் எல்லாரையுமே தூக்கி ஜெயிலில் வச்சுருக்காங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, ஒரு மனுஷனை அழிக்கணுன்றதுக்காக, ஒரு மனுஷனை வந்து காலி பண்ணணுன்றதுக்காக போலி பாலியல் புகாரை வந்து ஒரு சக ஆசிரியர் மீது கொடுத்து, இன்னைக்கு தீர்ப்பு வந்து என்ன சொல்கிறது, ஜெயிலுக்கு போகிறாங்க. 3 வருஷம் ஜெயில். இதில் என்னென்னா, மிஞ்சி போனால் அது ஈகோவாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஈகோவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கு வேறு எந்த விஷயங்கள் வேணாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவர் வந்து எங்களை தடுப்பு மேலே பேசுகிறாரு, எங்களை பண்ணுறாரு, ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க. ஆனால் இது வந்து பாலியல் புகாராக கொடுத்து சத்துணவு அமைப்பாளரையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி அதை கண்டுபிடிச்சி விசாக கமிட்டி சொன்னதும் இவர் அதை கேஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ 3 ஆண்டு ஜெயில் தண்டனை. யோசிச்சு பாருங்க. ஒருத்தனுடைய பெயரையும் புகழையும் அழிக்கணும் போது அவன் மேலே வந்து போலியான ஒரு பாலியல் புகாரை கொடுத்து அவன் அப்போ அத்தனை வருஷம் 2016 சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்றைக்கி 2010 வருஷ காலம் வந்து ஒரு ஒரு என்ன யோசிச்சு பாருங்கள். அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இழந்த மானம் மரியாதை இதெல்லாம் திரும்ப வருமா? காசு கொடுக்கலாம். இந்த 10 ஆண்டு காலம் அவன் வந்து மன உணர்ச்சியில் இருக்கும்போது பழைய பசங்கள்லாம் தெருவில் பார்க்குறான், இல்லை பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறான். அப்போ அந்த பசங்க வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க? இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, அந்த அவமானம் இருக்குல்ல, அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கொடுமை. இதே மாதிரி கேரளாவில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணியிருந்தோம். ஒரு வாத்தியார் மேலே வந்து பொண்ணுங்க வந்து வேணும்னே வந்து பாலியல் குற்றச்சாட்டை கொடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்து வழக்கு தொடர்ந்து. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி நாங்கள் போலித்தனமாக அவர் மேலே வந்து ஒரு புகாரை கொடுத்துட்டோன்னு சொல்லி இப்போ அவர் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆனார். அது வந்து அந்த பொண்ணுங்க அன்றைக்கி சொல்லலைன்னு வச்சுக்காங்க, திரும்ப அவர் உள்ளார தான் இருந்துருக்கணும். இப்போ அந்த புகார் கொடுத்த அந்த பொண்ணுங்களுக்கு என்ன தண்டனை? அப்போ யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, இந்த பாலியல் புகாரை பொறுத்தவரையும் இதுக்கு சாட்சிகளே கிடையாது. சொன்னது தான். சாட்சிகளே இல்லைன்னும் போது வேலைக்காகாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் இதில் வந்து நிறைய பெண்கள் அதை பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சட்டம் வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு, உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து நியாயமான ஒரு உதவி சேரணும், நீதி அவளுக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக இருக்கிற சட்டத்தை வந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு மனுஷனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இந்த ஜெயிலுக்கு போகிறவங்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து வருத்தமே கிடையாது. இதில் வந்து யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு கமிட்டி ஆராய்ந்து அது முடிவுகள் எடுத்து வந்து கொடுத்து ஒருத்தன் வந்து நிரபராதி ஆக்கி அதுக்கப்புறம் அவர் கேஸை நடத்தி நிறைய இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க நிறைய பேர். இதை வந்து அந்த மாதிரிலாம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாமல் இந்த வாதியார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கேஸ் நடத்தி உலாத்துக்கு போடுறார். இதிலிருந்து அறியப்படும் நீதி யாதெனில் பொய் குற்றச்சாட்டு வந்து என்னைக்காக இருந்தாலும் பொய் குற்றச்சாட்டை வந்து உடச்சிக்கிட்டு உண்மை வெளிவந்தே தீரும் அப்படின்றது தான். ஸோ ஆசிரியர் கோகிலபாண்டியனுக்கு வாழ்த்துக்கள். ஸோ வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பிறண்டங்களை தெரியப்படுத்துங்க. இது ஒரு செய்தி, இதை வந்து உங்க கூட சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.